இப்போ இந்த நம்பர் நம்பர் பார்க்குறது, இந்த நியூமராலஜி வழியா நம்பர் பார்ப்பாங்க. இப்போ வந்து 1ஆம் நம்பர் இப்படி, 2ஆம் நம்பர் இப்படி, 3ஆம் நம்பர் இப்படி, இந்த நம்பர்ல பிறந்திருக்காங்க, இந்த நம்பர்ல பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, அந்த நம்பர்ல பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இப்படி அப்படி இப்படி நிறைய பார்க்குறாங்க. நம்பரே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் இருக்கு. அப்பலாம் மனுஷன் பிறக்கலையா? அவனும் இருந்திருக்கான், அவனும் வாழ்ந்திருக்கான். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய கண் மூலியமா நிறைய விஷயத்த பார்க்குறோம். காது மூலியமா நிறைய விஷயத்த கேட்குறோம். காது மூலியமா கேட்கக்கூடியது மூளையில ஒரு இடத்துல போய் பதியுது. அதே மாதிரி கண்ணு மூலியமா பார்க்கறது மூளையில ஒரு இடத்துல போய் பதியுது. இது 2மே பதியிற விஷயம். அதே மாதிரி நாம பேசுறதே நம்ம மூளையில ஒரு இடத்துல போய் பதியுது. இதெல்லாம் மூளையில பதியக்கூடியது. இதைத்தான் ஐம்புலன்கள்ன்றாங்க சித்தர்மார்கள். ஐம்புலன்களின் வெளிப்பாடு எல்லாம் மூளையில பதியும். அப்படி அந்த மாதிரி தான் இந்த நம்பரை பத்தி பல வருஷமா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மூளையில ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கும். அது பதிஞ்சிருக்கனால இன்னொருத்தர் அந்த நம்பரை பத்தி சொல்றாங்கன்னா, ஓ நம்பர்ல தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு அந்த மூளையின் பதிவு வந்து பல பதிவுகளை வெளியில எடுத்து விடும்போது இவங்க உடனே வந்து ஓ நம்ம நியூமராலஜி வச்சு தான் எல்லாமே நடக்குது போல இருக்கு வாழ்க்கையில, அதுதான் எல்லாமே நடக்கும் போல இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு விதமான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மூளையில பதிகிற விஷயத்தை வச்சுதான். இப்போ ஒருத்தர் நம்பரே தெரியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, மென்டலி சேலஞ்சு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பாருங்க நம்பரே தெரியாது. அவங்களுக்கு என்ன அந்த நம்பரை வச்சு தான் வாழ்க்கை நடக்குதா? கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்தில். ஆனா இது நம்ம மூளையில பதிஞ்சு அது எண்ணத்துல போய் அது மனசுல போய் பதிகிறனால, ஓ இந்த நம்பர் தப்பான நம்பர் நம்ம மனசுல பதிகிறதுனால நம்ம அந்த நம்பர்ல எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ராகு காலம், யமகண்டம், இது எல்லாமே சந்திராஷ்டமம், இது எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் ரீதியா பார்க்க போனா ஒரு விதமான மூட நம்பிக்கை தான். இது அறிவியல் ரீதியான எந்த சான்றுமே கிடையாது. சந்திராஷ்டமம் போய் இதுதான் நடக்கும் அவனுக்கு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி நியூமராலஜில இவன் தப்பா இருக்கான், இந்த நம்பர்ல இவனுடைய பேர் இருக்கு, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இது நம்மளுடைய மனதின் வெளிப்பாடு. இது வாசியில மனசை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. மனசை கட்டிட்டா வாசி யோக பயிற்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அஷ்டமியும் பூமி நிக்கிறது இல்லை, பூமி சுத்தி தான் இருக்கு. நவமியும் பூமி நிக்கிறது இல்லை, பூமி சுத்தி தான் இருக்கு. ராகு காலமும் பூமி வந்து வேற மாதிரி சுத்துறது இல்லை, அதுவும் சுத்தி தான் இருக்கு. இது எல்லாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த பூமி மாதிரி தான் மனிதனுக்குள்ள ஓடக்கூடிய காற்றும் உயிரும். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து அதுல வரக்கூடிய கெட்டத்தன்மையை மனசுல ஏத்தி உங்க மனசை கெடுத்து அந்த மனம் மூலியமா அந்த உயிரை பயன்படுத்தி அந்த உயிர் உங்க உடலை பயன்படுத்தும். இதுதான் உண்மை. அதனால இதெல்லாம் கிடையாதுன்னு நம்பிட்டு வாசியோக பயிற்சியை பண்றீங்க, வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றீங்கன்னா நீங்க எந்த நேரம் வேணாலும் அதை செய்யலாம். தப்பே கிடையாது. அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா டைமும் நம்ம உயிர் ஓடிட்டு தான் இருக்கு உள்ள. சாகிற வரைக்கும் இந்த உயிர் உடலை விட்டு வெளியில போற வரைக்கும் அஷ்டமிலையும் ஓடுது, நவமிலையும் ஓடுது, ராகலத்திலையும் ஓடுது, யமகண்டத்திலையும் ஓடுது உயிர். அப்போ உயிர் ஓட்டத்துக்கு எதுவுமே தடை கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தான் நியூமராலஜியும் தடை கிடையாது உயிரோட்டத்துக்கு. அதனால எதுவுமே இது கிடையாது. அதனால உயிரோட்டம் அப்படின்றத மட்டும் நம்புங்க. அதுதான் உண்மை. நமக்குள்ள ஓடுற உயிர் தான் கடவுள். அதை நம்பினா போதும்.